ஐயா அவர்கள் எழுதிய வசனத்திற்கு ஒரு கோடி ரூபாயை வந்து அவருடைய வசனத்துக்கு வந்து பரிசாக கொடுத்தாரு இந்த எஸ்என் ஜெயமுருகன் அவர்கள். காற்றுல ஊழல் செய்ய முடியும்னு சாதித்து காட்டிய கனிமொழி அவர்களும் அந்த திமுக அரசும் இப்போ குடிக்கின்ற சரக்கில் வந்து 1,48,000 கோடிகளுக்கு மேல் ஊழல் செய்ய முடியும்னு காட்டியிருக்காங்க. அந்த ஒரு 130 ரூபா 120 ரூபாவோ ஏதோ ரேட்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ரேட்டை கொடுத்து வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 10 ரூபா. இது நிறையா வீடியோவாக வெளியிட்டது. நீ கொடுத்து பாரு, நாங்கள் அமைச்சருடைய ஆளுனே பப்ளிக்காக நிறைய பேர் பேசியிருக்காங்க. தலைமைச் செயலாளர் இல்லத்தில் வந்து ரைடு நடக்கும்போது, சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கும்போது இந்த அரசுக்கு வெக்கக்கேடுன்னு முதல் ஆளாக வேட்டியை தூக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்தவர் இந்த ஊழலை தெளிவாக செய்யக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர். சார் 3 நாட்களாக டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு, அந்த டாஸ்மார்க்கு மதுபானங்கள் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்களில் ரைடு, குறிப்பாக அமைச்சர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் ரைடு நடந்திருக்கு. இந்த ரைடுக்கு பின்னில் பல கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட்டு போட்டிருக்காரு. இந்த ரைடு எதன் அடிப்படையில் நடத்தப்பட்டதுன்னு பார்க்குறீங்க? தமிழக அரசு சார்பாக இயங்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது முதலாக அமலாக்கத்துறை இடி வந்து ரைடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, அந்த துறை இருக்கின்ற இடத்திற்கே சென்று இந்த ரைடை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா பெரும் கதைகள்லாம் உண்டு. 2024 தற்போதைய முதலமைச்சராக 21 முதலமைச்சராக பதவியேற்றவுடன் அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு ஆடியோவில் வெளியாச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் உருவாக்குச்சு. அவர் நிறைய உண்மைகளை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. ரொம்ப தைரியமாக பேசப்பட்ட அந்த ஆடியோவின் வெளிப்பாட்டில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 30,000 கோடிகளுக்கு மேல் ஊழல்கள் நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக 20,000 கோடிகள் கணக்கில் வராத மதுபான விற்பனையிலிருந்து கணக்கில் வராத ஒரு 20,000 கோடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் அவர் பேசப்பட்டிருப்பார். அந்த பேசப்பட்டோடைய வெளிப்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 4 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து இன்று வந்து இடி அப்படின்னு ரைடு வந்து வரப்பட்டிருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இப்போ டெல்லி ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், மற்றும் நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்துங்களில் குறிப்பிட்ட இடத்துங்களில் வந்து இந்த ரைடு, அடுத்தடுத்த ரைடுகளும் இந்த ஊழல்களும் நடைபெற்றிருக்கிறதாக இன்று எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்விட்டே போட்டிருக்காங்க. என்ன வெளிப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் கோடிகள் இல்லை, பல லட்சம் கோடிகள் தாண்டி ஊழல்கள் நடைபெற்றிருக்கிறதாக ஒரு கருத்துக்கள். 1,48,000 கோடிகளுக்கு மேல் இங்கே வந்து ஊழல் நடைபெற்றிருக்கிறதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தான் அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் இவர்கள் வந்து ரைடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடி வந்து இதுக்கு பின்னால் எல்லாரும் சொல்கிறது இது வந்து காழ்ப்புணர்ச்சியில் பண்ணிட்டாங்க, அரசியல் வேறுபாடு. நீங்கள் திருடிட்டா அதை ரைடு பண்ணால் ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறது. இவர்களுடைய இந்த திராவிட மாடலுடைய ஒரு கட்டமைப்பு எப்படின்னா, இவங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருவாங்க, ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சுட்டோன்னே, இப்போ ஆட்சியில் இவங்க ஜெயித்தோடனே அந்த இவி மிஷின் வந்து நல்ல மிஷின், இவங்க ஆட்சியில் ஜெயிக்கலை எங்கேயாவது தோற்கப்படுதுன்னா அந்த இவி மிஷின் கெட்ட மிஷின். அப்படிப்பட்ட ஒரு திராவிட பிம்பம் கொண்ட மாபெரும் தியாகிகள் உள்ள ஒரு கட்சி தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி. அந்த கட்சியில் பார்த்திங்கன்னா இந்த ரைடு குறிப்பாக நடைபெற்றது வந்து செந்தில் பாலாஜிக்கு முன்பு நடைபெற்ற இடங்கள் பார்த்தா எஸ்என்ஜே நிறுவனம், கால்ஸ் நிறுவனம், அக்கார்ட் நிறுவனம், இந்த நிறுவனங்கள்லாம், இந்த சிவா டிஸ்லேஸ், இந்த நிறுவனங்கள்லாம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்கார்ட் நிறுவனம் வந்து ஆகச்சிறந்த ஒரு செம்மொழியை பேசக்கூடிய நான் தான் பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய யூனிவர்சிட்டிகளை வைத்து 20,000 கோடிகளுக்கு மேல் சொத்துக்களை வந்து ராஜபக்சேவிடம் இன்வெஸ்ட் செய்த மாபெரும் ஒரு தியாகியாக செம்மலாக விளங்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா உயிரின் ஓசின்னு ஒரு படம், அது ஓடவே ஓடாது, மிகப்பெரிய பிம்ப படம்னு கட்டமைச்சுக்கிட்டு இந்த கட்டுமரமாக இருந்தக்கூடிய ஐயா கலைஞர் அவர்கள் கதைவசனத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர். அந்த படத்திற்கு ஐயா அவர்கள் எழுதிய வசனத்திற்கு ஒரு கோடி ரூபாயை வந்து அவருடைய வசனத்துக்கு வந்து பரிசாக கொடுத்தாரு இந்த எஸ்என் ஜெயமுருகன் அவர்கள். அவருடைய நிறுவனம் தான் இந்த எஸ்என்ஜே நிறுவனம். இப்போ இந்த கால்ஸ் நிறுவனம், இப்போ சிவா டிஸ்லேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக பிம்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இவர்கள் தான் வந்து போன ஆட்சியில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்து கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நின்று இந்த குடிப்பவர்கள் வந்து இனிமேல் வந்து பார்களை மூடணும், நாங்கள் போராடுவோம்னு சொல்லி போராடிய தியாகி செம்மல்கள். இந்த கனிமொழி அவர்களுக்கும் இதிலும் வந்து கனிமொழி போராடினாங்களா, நிறையா பேர் சாகுறாங்க, தாலிகள் அக்கப்படுன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த கனிமொழி அவர்கள் தான்
இதில் வந்து மும்முரமாக காட்டி இந்த ஊழலுக்கு பின்னால் பெரும் பிம்பலமாக கனிமொழி அவர்களும் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஊழலில் பங்குகள் இருக்குது அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. அந்த வெளிப்பாடுகள் தான் வந்து இவர்கள் வந்து முன் வச்சு இன்றைக்கி ரைடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1,76,000 கோடி காற்றுல ஊழல் செய்ய முடியும்னு சாதித்து காட்டிய கனிமொழி அவர்களும் அந்த திமுக அரசும் இப்போ குடிக்கின்ற சரக்கில் வந்து 1,48,000 கோடிகளுக்கு மேல் ஊழல் செய்ய முடியும்னு காட்டியிருக்காங்க. இவர்கள் மட்டும்தான் ஊழலை வந்து பிம்பப்படுத்து. இவர்கள் வந்து பேசுவதற்கு இப்போ இதை மறப்பதற்கு 1000 பிரச்சனைகளை உருவாக்கி பேசுகிறது. நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னா இவர்கள் நாடாளுமன்றத்தை பேசுகிறத தாண்டி தமிழ்நாட்டை பற்றி எதுவும் பேசுகிறதில்ல, வேறு மாநிலத்தை பற்றி பேசுகிறது, வேறு ஸ்டேட்டை பற்றி பேசி ஒரு சண்டைகள். நீங்கள் தமிழ்நாட்டு பிரதிநிதியாக அங்கே போயிருக்கீங்க, அப்போ என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டை சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுகிறத விட்டுட்டு ஒரு பேசுகிறார். அதுக்கு காரணங்கள் வெளிப்பாடுகள்னா இந்த ஊழல்கள்லாம் ஒரு படிப்படியாக மேலே வருது. இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியில் கூட்டணி இருக்கார். அப்போ சிங்கப்பூருக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் போயிடுறாங்க. போன பிறகு ஒரு மாநாடு ஒன்று வைக்கிறாரு. மதுவை ஒழிப்போம் சொல்லி ஒரு மாநாடு வைக்கிறாங்க. இந்த மனுவை ஒழிப்போம் மாநாடு எல்லாம் அடித்து வச்சோன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டார். வந்த உடனே முதலமைச்சரை வந்து ஒரு 2 நாள் கழித்து சந்தித்தார். உள்ள என்ன டீலிங்னு தெரில, என்ன வேணால் நடந்திருக்கலாம். அந்த டீலிங் நடந்து முடிஞ்ச உடனே அந்த மாநாடை பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற ஒழிப்பு மாநாடாக மாற்றுறாரு. இப்போ இந்த ரைடுக்கு யாருமே குற்றம் சாட்டலை, வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்கலை. அதற்கு வெளிப்பாடுகள் பின்னால் என்ன இருக்குன்னா, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய அந்த தவறுகள் வந்து நம்ம எதாவது பேச போய் வெளியில் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதுதான் இங்கே வந்து நடக்கின்ற செயல்பாடுகள். இதில் வந்து சார் என்ன வழியில் அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவான குற்றச்சாட்டுகள் 10 ரூபா அதிகமாக விற்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது இல்லாமல் இது விற்பனையில் என்ன மாதிரியான முறைகேடு நடக்குது சார்? அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர் சொன்னார், சட்டமன்ற தலைமைச் செயலாளர் இல்லத்தில் வந்து ரைடு நடக்கும்போது, சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கும்போது இந்த அரசுக்கு வெட்கக்கேடுன்னு முதல் ஆளாக வேட்டியை தூக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்தவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி இந்த அரசு இந்த ரைடு நடந்திருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கா? இந்த இப்போ ஒன்று சொல்லணுங்க, இந்த ஈடி பண்ணுறது தப்பு அப்படியா சொல்ல வேண்டியதானே? இல்லை இது காழ்ப்புணர்ச்சின்றாங்க. எந்த ரைடுக்கு இந்த அரசு இது ஒரு கூட்டணியில் இருப்பவர் யாருமே வெளிப்படையாக சொல்லலை. முதல் குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து சரக்கு வாங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த ஒயின் ஷாப்பில் போய் மதுவை வாங்கும்போது அந்த ஒரு 130 ரூபா 120 ரூபாவோ ஏதோ ரேட்டு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த ரேட்டை கொடுத்து வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 10 ரூபா. இது நிறையா வீடியோவாக வெளியிட்டது. அதற்கு பின்னால் பில் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்ததாக நான் பார்த்ததில்லை. 10 ரூபா வாங்காமல் நிப்பாட்டுறாங்களா? இல்லை, நீ கொடுத்து பாரு, நாங்கள் அமைச்சருடைய ஆளுனே பப்ளிக்காக நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த காணொலிகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி இதோடைய மெயின் ரைடு எப்படி நடைபெற்றிருக்குன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த எஸ்என்ஜே, இந்த அக்காடு நிறுவனம், இது போல் நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மதுபானத்தை எப்படி வந்து உற்பத்தி செய்யணும்னா, ஒரு ஆலையில் உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ வந்து எஸ்என்ஜேன்னு ஒரு ஆலை வச்சுக்கோங்க, அங்கே மதுபானத்தை உற்பத்தி பண்ணாங்க வச்சுக்கோங்க. அந்த மதுபானத்தை எடுத்துகிட்டு வந்து கருவூலம்னு இருக்குது, கருவூலத்தில் என்ட்ரி போடுவாங்க. இப்போ இந்த பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலுக்கு இத்தனை ரேட்டு, இத்தனை டாக்ஸஸ் எல்லாமே, இந்த டாக்ஸ் வரி இருக்குல்ல, அலால் வரின்னு சொல்லுவாங்க. இந்த வரி தான் வந்து அவர்களுடைய வருமானத்தை முக்கிய செய்வது. இந்த வரி எவ்வளோன்னு, இந்த வரி இப்போ வந்து ஒரு பாட்டில் வாங்குறாங்க, ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அலால் வரி ஒரு 30 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரிகள்லாம் போட்டு அதில் லேபிள் ஒட்டி அதை என்ட்ரி போட்டு அதை இவர்கள் வந்து தமிழக அரசுக்குன்னு ஒரு குடோன் இருக்குது, அந்த குடோனில் எடுத்துகிட்டு போய் வச்சு, அங்கே தான் அதான் எக்மோர், அந்த குடோனில் வச்சு அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு அந்த கடைகளுக்கு விநியோகம் செய்யப்படும். இதுதான் வழிமுறைகள். ஆனால் இவங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், சிற்பிகள், கட்டுமரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நேராக வந்து இவர்கள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த ஆலையில் எஸ்என்ஜேலேருந்து நேராக என்ன பண்ணுறாங்க, நேராக இந்த 2 பேரிகடையும் தாண்டி அந்த ஒயின் ஷாப் இருக்குல்ல, மதுபான கடை இருக்கின்ற இடத்திற்கு விற்பனை செஞ்சுறது. இப்போ 30 ரூபாய்க்கு இவங்க வந்து ஆலைக்கு அனுப்பிச்சோன்னே 130 ரூபான்னு அங்கே விற்பனை செய்கிறாங்க. அங்கே விற்பனை செய்கின்ற இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ அரசு சார்பாக ஒரு அதிகாரிகளை நியமிக்கப்படுவாங்க. ஒரு கடையிலே வந்து டாஸ்மாக் ஊழியர்கள், அதுக்கு கீழே வந்து அந்த கணக்காளர்கள்னு சொல்லி நியமிக்கப்படுவார்கள். இவங்க வந்து ஒரு கணக்காளர்களை நியமித்து இவர்கள் வந்து இந்த தனியாக பாட்டிலாம் இருக்குல்ல, இத்தனை பாட்டில் இத்தனை விற்பனை, அதை வந்து நோட் பண்ணி இந்த வந்து எடுத்துகிட்டு போய் நேராக வந்து ஐயா முதலமைச்சர் அவர்கள்டையோ, அவர்கள் சார்ந்து இருப்பவர்கள்டையோ, அவருடைய பிஏவர் தினேஷ் அவர்கள்ட்டையோ எடுத்துகிட்டு போய் கொடுத்து கணக்கை காட்டுறது. இதுதான் நடந்திருக்கிற விதிமுறைகள். எப்படி பாருங்கள், இது தரமற்றதா என்னன்னே தெரியாது. ஒரு பாட்டிலை ரெடி பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நேரடியாக இங்கே வந்து ஒயின் ஷாப்பில் வந்து விற்கிறாங்க. இதை கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி தான், இதுக்கு அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இப்போ
இடி வந்து இங்கே ரைடு பண்ணியிருக்கு. அதுக்கு பின்னாடி நிறையா பின்புல ஆதாரங்கள் பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதோடைய அமைச்சராக இருக்கின்றார். அதான் முதல் காரணம். நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா அமைச்சர் இல்லாமல் இருந்தோன்னே மீண்டும் ஏன் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் கொடுக்கப்பட்டது? அது வந்தார், அவர் வந்து மிகப்பெரிய ஆகச்சிறந்த அறிவாளி, மிகப்பெரிய போராளி. அந்த 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 வெங்காயம்லாம் இங்கே இல்லை. அவர் யாருன்னா இந்த ஊழலை தெளிவாக செய்யக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர். அவருக்கு தான் தெரியும். ஏன்னா வருஷத்துக்கு 40,000 50,000 கோடி 60,000 கோடிகளுக்கு மேல் வருமானம் தரக்கூடிய ஒரு துறை. அந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 கோடி முதலமைச்சர் அவர்கள் இல்லத்திற்கும் மருமகன் இல்லத்திற்கும் இப்போ ஆகச்சிறந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய இளவரசர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் இல்லத்திற்கும் அமைச்சர் இல்லத்திற்கும் சரியாக பங்குகளை பிரித்து கொடுக்கின்ற தரகராக இருக்கக்கூடிய கரெக்டாக அவர் சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் செந்தில் பாலாஜி. இவர் கைது செய்த பற்றி எப்படி துடிச்சாங்கன்னு பார்த்தீங்க. ஏன்னா இவர் செஞ்சதெல்லாம் பெரிய தியாக செயல், இவர் செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு இது. இவர் கைது ஆனவுடனே உடனே பாய்ச்சல் எங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தார். இதே முதலமைச்சர் தான் இதை தவறு செய்த இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யணும்னு மைக்கை பிடிச்சி பேசின இந்த தியாகியை பற்றி பேசினவர் தான் இந்த முதலமைச்சர். இன்றைக்கி நல்லவர், நேற்று கெட்டவனாக இருந்தவர் இன்றைக்கி நல்லவர் ஆகிட்டார். அப்படிப்பட்ட ஊழல்களை கட்டமைத்து இதை செய்யக்கூடிய இடத்துல இருப்பவர் தான் செந்தில் பாலாஜி. இதற்கு பின்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இவருடைய கேஸை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்களா, இவர் இடி போட்டிருக்காங்க, அவருடைய அந்த ஜாமீன்லாம் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த கேஸ் வரப்போது அதனால தான் ரைடு பண்ணிட்டாங்கன்னு. அடாடே, நீங்கள் பண்ண ஒரு முட்டாள்தனத்தையும் ஒரு இதையும் ஒரு திருட்டையும் வந்து மறைப்பதற்கு 1000 பொய்களை அடுக்கி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக இதுபோல் பல ஊழல்கள் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். 2026 ஆட்சி கட்டிலில் அமரும் வரை உங்களை நான் விட போகிறல. அமர்ந்த பிறகு எவனா தப்பு செஞ்சால் எல்லாம் உள்ளே போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு இதைப்படி தான் அண்ணாமலை அவர்களுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நீ 1000 குற்றச்சாட்டுகள் செய்து கொண்டிருங்கள், 1000 எங்கள் மேல் தவறுகளை செய்துங்க. தப்பு செஞ்ச நீங்களா தப்புக்குன்னு நினைக்கிறீங்க, தப்பு செஞ்சதை எடுத்து வெளியே காட்டினா நாங்கள் தவறானவர்களுக்கா? எத்தனை ஊழல் ஏங்க, குடிக்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க, அதில் ஊழல் செய்கிறேன். ஃபோன் பேசுகிற காற்று அதில் 2Gயில் ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ ஊழல், அதுக்கு பின்னால் வந்து அந்த நீதிபதி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு அறிக்கை தெரியும். இதையெல்லாம் விளையாண்டு கொண்டு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற அரசு காங்கிரஸ் இல்லை, இது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்களே தவறு செய்தால் தூக்கி அடிக்கப்படுவார். அப்படிப்பட்ட பாரத பிரதமரும் ஆர்எஸ்எஸும் கட்டமைப்பும் உள்ள ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற கட்சி. யார் செஞ்சால் தப்பு, நீங்கள் செஞ்சால் தப்பு தான், நிச்சயம் சிறைக்கு செல்வீர்கள். இதை பார்க்க தான் போகிறீங்க. இதில் முக்கியமான இன்னொரு கேள்வி, அமலாக்கத்துறையினால் இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட அந்த ரைடுகள்லையாக இருக்கலாம், இல்லை வழக்குகள்லையாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இல்லை, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருக்குது. இது எப்படி பார்த்து சார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்மது இல்லைங்க. நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி இதில் வந்து எந்த தலையீடும் பண்ணாது. இப்போ ஒரு விஷயம், இந்த இடி ரைடு நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வந்து மும்மொழி கொள்கைக்கு சமக்கல்விக்கு ஆதரவாக நம்ம கையெழுத்து வாங்குகிறோம். சரி, இந்த சமக்கல்விக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கணும்னா இந்த இடி ரைடு மத்தியானம் நடக்குது, சாயங்காலம் சமக்கல்விக்கு ஆதரவாக எல்லா இடத்துலையும் இந்த கையெழுத்து வாங்க நம்ம போகிறோம். குறிப்பாக வந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அங்கே அண்ணன் டாக்டர் எஜ்ஜி சூர்யா அவர்கள் இளம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலையுடன் மிக ஒரு கட்டமைப்பையும் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் எடுத்துக்கொண்டு செல்பவரில் நம்ம முக்கியமான ஒருத்தவரில் அண்ணன் எஜ்ஜி சூர்யா அவர்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கையெழுத்து வாங்கப்படும் போது கைது செய்யப்படுகிறார். இப்போ தமிழ்நாடு முழுக்க கைது செய்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க பித்தாட்டம்ல வெளியே வந்துடும், இது அதனால சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக கைது செய்யப்படும் போது சூர்யா அவர்களையும் அங்கே இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் 5 பேரையும், மொத்தம் 4 பேர், அண்ணன் சூர்யா அவர்களை சேர்த்து 5 பேர் கைது செஞ்சு கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போய் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் வச்சு 6 மணிக்கு விடுவாங்கன்னு நம்மலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இங்கே வருது. என்னடா செஞ்சாங்க, எதுக்கு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதோட பிம்பலத்தை பார்த்தா அங்கே இருக்கின்ற ஏசி இன்ஸ்பெக்டர்கள் தயாளன் கிட்டத்தட்ட அவர் பேர், அங்கே இருக்கும் யாருமே நம்மளுடைய நிர்வாகிகள்கிட்டையும் அங்கே நம்ம சென்ற வழக்கறிஞ்சிட்டு சொல்ல தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல, ஆனால் ரிமாண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னால் இருக்கின்ற 2 அமைச்சர்கள் வந்து ஃபோன் பண்ணி கட்டாயமாக ரிமாண்ட் பண்ணணும், சூர்யா அவர்களையும் கைது செய்தால் இப்போ இந்த ரைடையும் இதையும் சமப்படுத்தி பண்ணிடலாம், அதனால் உடனடியாக கைது செய்யுங்கன்னு சொல்லி அங்கே ப்ரெஷர் பண்ணாங்க. கைது பண்ணி ஒரு 7 மணிக்கு எஃப்ஐஆர் 6:30 மணிக்கு போட்டு 9 மணிக்கு சோழிங்கநல்லூரில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது இவங்க 3 வழக்குகளை பதிவு செய்து
இப்போ ரோட்டில் வந்து நம்ம போகிறோம், கையெழுத்து வாங்குறோம், அங்கே வந்து பிள்ளைகளை மடக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அவர் கொண்டு போனால் அங்கே அவர் வந்து உடனே கோர்ட்லேருந்து விடுவிக்கப்படுறார். இதுக்கு பின்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போ நம்ம செய்கிறது வந்து சமக்கல்விக்கு ஆதரவாக பண்ணுறோம், மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுறீங்க? ஊழல் செய்கிறீங்க, குடிக்கிறே தப்புன்னு சொல்கிறோம், அந்த குடிக்க வர்றவர்களோட ஏமாத்து பண்ணுறீங்க. அந்த சரக்கு வந்து அந்த ஒயின் ஷாப்பில் விற்கப்படுகின்ற மதுபானம் தரமாக இருக்குன்றா பார்த்தா இல்லை, அதில் பூச்சி கறந்தது எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க, எல்லாமே பார்த்துருக்கேன். ஏன் வந்து இங்கே 130 ரூபா வாங்கி குடிக்கிறாங்கல்ல, இந்த எஸ்என்ஜேலையும் இந்த சரக்கு இது ஒயின் ஷாப்பில் விற்கின்ற மதுபானங்களில் மட்டும்தான் இப்படி நடக்குது தவிர ஏன் உயர்தரங்களில் இருக்கிறது நடக்கிறது இல்லை. இதெல்லாம் பின்புலத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த ஈடு நடத்தப்படும். எந்த காழ்ப்புணர்ச்சி அடிப்படையும் இவர்களை தவறு பண்ணிட்டீங்க, ஈடி வந்து எந்த தலையீடும் இல்லாமல் நடத்துவதனால தான் காலதாமதம் நடப்பதற்கான காரணங்கள். ஏன்னா கரெக்டான விஷயங்களை நம்ம காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ இல்லைங்க, உடனே இவர்கள் பிடிக்கலாம் கைது பண்ணு 1000 விஷயத்தை போடு வழக்க போட்டு முடி அப்படின்னு சொல்கிறதில்ல. உண்மையாக என்ன நடந்திருக்குன்றது அதை ஆராய்ந்து அந்த அடிப்படையில் கைது செய்து அவர் வைப்பாங்க. அதுக்கு காலதாமதமாக ஆகணும். இல்லை நாங்கள் தான் தப்பு பண்ண ஒத்துக்கங்க, சீக்கிரமாக முடிச்சு உங்களை ஜெயிலில் வச்சுருவோம், இதுதான் நடக்க போகுது. வேற ஒன்றுமே இல்லை. ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் தான் பண்ணேங்க, மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஊழல் செய்கின்ற இந்த மதுபான ஊழல் தான் டெல்லி அரசு கவிழ்க்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மக்களால், நம்ம அரசு, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினால் நாங்கள் கவுக்கலை, மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். அடுத்து தமிழ்நாட்டில் 2026 அண்ணாமலை படையுடன் இந்த நாட்டில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சி அமரும். அதற்கு முதல் கட்டமாக இந்த ஊழல் கையில் வந்திருக்கிறது. அடுத்த ஊழல்கள்லாம் வெளியில் வரும். இவர்கள் செய்தது வந்து தியாகி போல் இவர் பிம்பப்படுத்திட்டு இருக்காங்க. நம்புவதற்கு மக்கள் முட்டாள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். ஒரே நாள்